18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தி சொல்வதற்காக தான் உன் வீடு தேடி வந்து உன் வாசலிலேயே காத்து கொண்டிருக்கிறேன். இனிமேல் நீ யாரை தேடியும் எதை தேடியும் எங்கும் போக வேண்டாம். இனி தானாகவே எல்லாம் உன்னை தேடி வரும்படி உன் வாழ்வில் அற்புதங்கள் செய்வதற்காக தான் உன்னை காக்கும் கரங்கள் கொண்ட இந்த கருப்பசாமி உன் வீடு தேடி வந்துவிட்டேன். இனி எல்லா நல்ல செய்திகளும் நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் தானாக உன்னை தேடி வந்து உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான நேரம் துவங்கிவிட்டது என் செல்வமே. இனி எல்லா நாளும் உனக்கான சந்தோஷம் தரும் நாளாகத்தான் இருக்கப் போகிறது. இனிமேல் நீ பயப்பட வேண்டாம். ஒரு நாள் விட்டு கூட நான் உன்னை விட்டு பிரிய போவதில்லை. நீ எப்போது எங்கே நினைத்தாலும் நான் உன்னோடு நிழலாக இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ளும் விதமாக உன் பின்னாலேயே உனக்கு துணையாய் பாதுகாப்பாய் காவல் காக்கும் கடவுளாய் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ எப்போது என் ஆலயத்திற்கு வந்தாலும் என் தரிசனம் பெற்று எப்படி மனம் குளிர்ந்து போவாயோ அப்படிதான் இப்போது உன் இல்லத்தில் உள்ளவர்களின் மனம் குளிரும்படி உனக்கான பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவதற்காக நான் வந்துள்ளேன். உன்னுடைய முயற்சியை மட்டும் முழு மகிழ்ச்சியோடு செய்து கொண்டிரு. நீ எதிர்பார்த்த உனது எல்லா எண்ணங்களையும் நிறைவேற்றி ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை உனக்கு அளிக்கப் போகிறேன். உன் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் எப்போதும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு நல்லது செய்யும் விதத்தில் இருந்தால் நீ என்னை தேடி என் ஆலயத்திற்கு வர அவசியமில்லை. இந்த கருப்பசாமி நானே உன்னை தேடி வந்து உனக்கு காவலாய் நின்று நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு அழகாய் நடத்தி முடித்து விடுவேன் என் தங்கமே. எந்த விஷயத்திற்காக ஆசைப்பட்டாலும் செய்ய நினைத்தாலும் அதை உன்னால் செய்ய முடியும் என முழுவதுமாக நம்பு. ஒன்றை செய்ய முடியும் அடைய முடியும் என முழுவதுமாய் நீ நம்பும் போதுதான் அதை நீ செய்து முடிக்கக்கூடிய தைரியத்தையும் வழிகளையும் நான் உனக்கு காட்டுவேன். உன்னுடைய நம்பிக்கையே உன் காரியத்தை நீ நினைத்தபடியாக கைகூடி வர செய்துவிடும். தேவையில்லாத கோபமும் தேவையில்லாத விஷயங்களில் ஆசைப்படவும் தேவையில்லாததை அடைவதற்காக எதிர்பார்ப்பும் அல்லது இது நடக்காது அது நடக்காது என எதிர்மறையான யோசனைகளும் உனக்குள் வரவே வேண்டாம். நீயே ஏன் எல்லா விஷயங்களையும் தவறாக யோசித்து தவறாகவே சிந்தனை செய்து குழம்பிக் கொள்கிறாய்? தெளிவாக அமைதியாக இரு. உனக்கு எல்லாமே நல்லதாக நடப்பதற்கு இந்த கருப்பசாமி காவல் தெய்வமாய் இருக்கும்போது ஏன் கலங்க வேண்டும்? நீ ஒருபோதும் சோர்வடைந்து விடக்கூடாது. வாழ்க்கையில் எல்லாருக்கும் எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியமான நிகழ்வுகள் நடக்கும். அது நல்லதோ கெட்டதோ எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நடத்தி கொடுப்பதுதான் என்னுடைய வேலை. அதுபடிதான் இப்போது உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்வில் கொண்டு வர தயாராக உன்னை தேடி வந்துவிட்டேன். உன் மனதை புரிந்து கொள்ளாத, உன் அன்பையும் அக்கறையையும் அனுசரணையும் புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணை உனக்கு அமைந்து விட்டது என்பது உண்மைதான். ஆனால் அதை நினைத்து நீ கவலை கொள்ளாதே. அவர்கள் மனசும் சிறியது, அவர்கள் உலகமும் சிறியதாக இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் உனக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் திருப்தியையும் தராத அளவிற்கு கஷ்டத்தையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் தருகிறது. அவர்களுக்குள் நான் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து அவர்கள் தன் தவறை தானே புரிந்து கொள்ளும்படியும் உன்னிடம் வந்து நன்றாய் பேசும்படியும் தவறுக்கு மன்னிப்பு கேட்கும்படியும் நான் செய்யத்தான் போகிறேன். ஒரு மரத்தை வெட்டினால் அது எப்படி மீண்டும் வளர்ந்து வருமோ, மண்ணில் வேண்டாம் என தூக்கி எறியப்பட்ட விதையை எப்படி மரமாக முளைத்து வருகிறதோ, அதே போல உன்னை வேண்டாம் என்று சொன்னவர்கள் கண் முன்பாக ஆலமர விருட்சமாக நீ வளர்ந்து நிற்பாய். அதே போல நீ முன்னேறிவிடக் கூடாது என வெட்டி உன்னை தடை செய்தவர்களும் தடங்கள் விளைவித்தவர்களும் என்ன எப்படி நடந்தது என பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் நான் மாபெரும் முன்னேற்றத்தை தரப்போகிறேன். இப்போது இருக்கும் சின்ன சின்ன தோல்விகளைக் கண்டு சோர்ந்து போய்விட்டாயே, ஆனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது? இன்னும் உன் வாழ்வில் நீ பார்க்க வேண்டிய சந்தோஷமும் அடைய வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கிறது. அதை விட்டுவிட்டு கற்பனைக்கும் எட்டாத கவலைகளை சுமந்து கொண்டு ஏன் எப்படி எதற்காக என கவலைப்பட்டு வாழாதே. எதிர்காலத்தை பற்றி நீ துளியளவும் பயம் கொள்ள வேண்டாம். உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய இந்த கருப்பசாமி நான் இருக்கிறேன் என மகிழ்ச்சியாக நீ வாழ தயாராகு. இனிப்பான பல நல்ல நிகழ்வுகள் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது. உன் மன வலியையெல்லாம் போக்கி உன் முகத்தில் புன்னகையை நான் வளரச் செய்வேன். நல்ல செய்தி ஒன்று நீ எதிர்பார்த்தது போல உன்னை தேடி வரப்போகிறது. இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்து விட்டு மகிழ்ச்சியாக இரு. இந்த உலகம் உன்னை என்ன குறை சொன்னாலும் அல்லது இந்த ஊரே உனக்கு எதிராக நின்றாலும் உன் மனசாட்சிக்கு தெரியும் தானே நீ உத்தமனாய் இருக்கிறாய் என. உன்னை படைத்த எனக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நீ யாருக்கும் பயப்படவோ அடிபணியவோ அவசியமே இல்லை. உன் மனதளவில் நீ சுத்தமாயிரு. உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் இந்த கருப்பசாமி நான் அத்தனை பேரின் குணத்தையும் நன்கு அறிந்தவனாகத்தான் இருக்கிறேன்.
நீ நேர்மையாக இருந்தும் உனக்கு துரோகம் செய்பவர்களை நான் நிச்சயமாக தண்டித்து கண்டித்து அவர்கள் மனதளவிலும் வாழ்க்கையிலும் மாற்றத்தை உண்டாக்கி திருத்துவேன். நீ எப்போதும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போதும், நல்ல இடத்திற்கு செல்லும் போதும், அவசியமான காரியத்தை செய்ய தொடங்கும் போதும் என்னை பற்றி மனதிற்குள் இறை சிந்தனையை கொண்டு வந்து நான் உன்னை பாதுகாப்பேன் என்ற நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பி. உன்னுடைய விளைவுகளையெல்லாம் நல்லபடியாக முடிவானதாக நான் மாற்றித் தருவேன்.